அன்பான சிறுகதை வாசிப்பாளர்களே, உங்களுக்கான ஒரு சிறிய கதை மற்றும் சிறுவர்களுக்கான கதை. உள்ளே எலியாகவே. ஒரு எலி இருந்தது. அந்த எலி எப்போதும் தன்னை துரத்தும் பூனையை பார்த்து பயந்து கொண்டே இருந்தது. பூனை அதிக பலசாலியாக நினைத்தது. அந்த எலி கடவுளிடம் தன்னை பூனையாக மாற்றிவிடும்படி கேட்டுக்கொண்டது. கடவுளும் அதை பூனையாக மாற்றினார். பூனையாக மாறிய எலி நாயால் துரத்தப்பட நாயின் பயங்கர குறைப்பொலியை பார்த்து நாய்தான் பலசாலி என நினைத்தது. தன்னை நாயாக மாற்றும்படி இறைவனிடம் கேட்க அவரும் அதை நாயாக மாற்றினார். ஆனால் பாவம், நாயாக மாறிய அந்த எலியை மனிதர்கள் எல்லோருமே இப்போது கல்லால் அடித்தார்கள், குச்சியால் அடித்தார்கள். ஓ, இந்த மனிதர்கள் தாம் எல்லோரையும் விட பலசாலிகளோ? இப்படி எண்ணமிட்ட நாய் கடவுளிடம் சென்று தன்னை மனிதனாக்கும்படி வேண்டிக் கொண்டது. கடவுளும் அதை மனிதனாக்கினார். மனிதனுக்கோ எல்லாரும் மேலும் பயம். பகைவர்கள், நண்பர்கள், உறவுகள், மேலதிகாரி, கீழே வேலை செய்பவர்கள், உடன் பணிபவர்கள், இப்படி யாரை பார்த்தாலும் பயம். ஏனென்றால் சக மனிதர்களில் யார் தன்னை வீழ்த்துவார்கள், துரோகம் செய்வார்கள் என்று ஒரு மனிதனுக்கு தெரியாதல்லவா? அதனால் யாரை பார்த்தாலும் பயம்தான். கடவுளே, நீ கொடுத்த எலி என்ற பிறவியே போதும், என்னை எலியாவையே மாற்றுங்கள் என்றது. எல்லா பிறவியாகவும் வெளியில் மட்டும் மாறிய நீ உள்ளுக்குள்ளே எலியாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அதாவது எதை பார்த்தாலும் பயம் என்கிற எண்ணத்தினோடையே இருந்தாய். அதனால தான் வெளித்தோற்றத்தில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் உன் அகத்தால் அவற்றை ஏற்காததால் உன்னை வலிமையற்றவனாகவே உணர்ந்தாய். மாற்றங்கள் முதலில் மனதில் வர வேண்டும் என்றார். நன்றி, வணக்கம்.